எங்களோட வெப்சைட் www.kicktalk.com. இங்கே நீங்கள் CCNA கோர்ஸுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், வியூ பண்ணலாம். Packet tracer files, other command documents, study materials தேவையான எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் அருண், CCNA லெக்சரர், BEng and CTNS, Azure, Microsoft and CCNA and MCSA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ CCNA 200-301 லேட்டஸ்ட் சிலபஸ் தமிழில் இந்த கோர்ஸை டெலிவர் பண்ண இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். In contact details you can see +94766620 okay. Email ID and website www.kictalk.com. இந்த சேனல்ல கண்டினியூஸா CCNA கோர்ஸ் தமிழ்ல டெலிவர் ஆகும். கோர்ஸ் செய்யணும்னு நிறைய பேர் டிசைட் பண்றாங்க. நெட்வொர்க்கிங்ல CCNAங்கிறது ஒரு பெரிய ரெகக்னிஷன் உள்ள கோர்ஸா இருக்கு. ஓகே, ஆனா சரியான மெத்தட்ல அதை ஃபாலோ பண்ணாதால பாதியிலேயே நிறைய பேர் ட்ராப் பண்ணிடுறாங்க. இன்னும் சில பேர் கோர்ஸ் அட்டென்ட் பண்றாங்க, பட் எக்ஸாம்ஸ் செஞ்சு ப்ரொஃபஷனலா அந்த சர்டிஃபிகேட்டை கெயின் பண்றது இல்லை. CCNAக்கு ரெகக்னிஷன் இருக்க மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மூலமா அதை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அந்த ரெகக்னிஷன். ஓகே, ஸோ மெயினாக அவங்களோட எய்ம் என்னவா இருக்கணும்னா அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை எப்படி கெயின் பண்றது. ஓகே, ஸோ CCNA 200-301ங்கிறது இப்போ லேட்டஸ்டாக இருக்கு. CCNA சிஸ்கோ சிலபஸ், சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். ஓகே, CCNAல சிஸ்கோ சர்டிஃபிகேட்ஸில் உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று CCNA, அடுத்த லெவல் CCNP, அடுத்த லெவல் CCIE. ஓகே, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட், சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல், அடுத்தது சிஸ்கோ சர்டிஃபைட் இன்கார்பரேட் இன்ஜினியர்ஸ். ஓகே, ஸோ CCNAலையும் CCNPலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கரியர் டோட்டலி செட்டில்ங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்குது. ஓகே, CCNA கோர்ஸில் அரவுண்ட் 300-400 டாபிக்ஸ் அளவில் இருக்குது CCNA சிலபஸில் மட்டுமே. ஸோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸாம் செய்யணும்னு அட்டம் பண்ணீங்கன்னா எப்படியுமே அது ரொம்பவே டைம் எடுக்கும். அதோட அந்த அவ்வளோ சிலபஸையும் தரவா ஃபுல்லாக படிச்சுட்டு செய்கிறதுக்குள்ள மற்ற லெவல் CCNP லெவல், CCIE லெவல் சிலபஸ் எல்லாமே மாறிடும். ஏன்னா எவ்ரி 3 இயர் சிலபஸ் மாறுறது உண்டு. 3 to 4 years அப்படி CCNA சிலபஸ் மாறலாம். இப்போ நீங்கள் CCNAக்கு மட்டுமே அந்த அவ்வளோ சிலபஸில் இருக்க எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போவீங்கன்னா அதுக்கே எப்படியும் ஒரு 1 year to 1.5 year ஆகிடும். அப்புறம் மிச்சம் இருக்க CCNP லெவலில் 2 பேப்பர் இருக்கு, அது செய்யறதுக்கு இன்னும் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ முக்கியமான விஷயங்கள் என்ன, இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் படிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்விம்மிங்க்கு தேவையான விஷயங்களை படிக்கணுமே தவிர வாட்டர் எப்படி உருவாகுது, அதோட மூலிகையூல்ஸ் எப்படி இருக்கும், அது எங்கேருந்து வந்துச்சு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் ஸ்விம்மிங் படித்து முடிக்கலாம். அப்படியே செஞ்சுட்டு படிக்கிறதா இருந்தால் அதுக்கான டைம் லைன் நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே டிலே ஆகும். ஓகே, ஸோ அப்படித்தான் CCNAயும் முக்கியமான விஷயங்களை ஒழுங்காக பிளான் பண்ணி இது செய்யணும், இது இந்த கன்ஃபிகரேஷன்ஸ் தெரியணும், கமாண்ட்ஸ் தெரியணும். அப்படி ஆன் ஜாப்ல எங்களுக்கு ரெகுலராக தேவைப்படுற விஷயங்களை ஒழுங்காக பார்த்துட்டு மிச்சம் இருக்க தியரிட்டிக்கலான விஷயங்கள், தியரிஸ் எப்படியுமே இருக்கும், மிச்சம் நிறையா தியரிஸ் இன்க்ளூடடாக இருக்கு. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணவும் இயலாது, அதே நேரம் அது எல்லாத்தையும் படிக்கவும் இயலாது. அப்போ என்ன செய்வோம்னா அந்த தியரிஸை கொஸ்டின்ஸ் ஃபார்மெட்டில் அந்த தியரிஸில் வர முக்கியமான விஷயங்களை கீ பாயிண்ட்ஸை படிச்சுட்டு அதை ப்ராக்டிக்கலாக செய்கிற நேரம் எங்களுக்கு ஈஸியாக அந்த தியரியை ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓகே, இந்த முறையில் நான் நிறைய பேருக்கு படித்து கொடுத்து அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்காங்க இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த மெத்தடை நான் இப்போ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ப்ராக்டிகல்ஸ் அப்படி நாங்கள் செய்ய போகிறோன்னா எந்த பேசிக்குமே தெரியாமல் ப்ராக்டிகல் செய்யலாம். அப்போ தியரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்வோம், அதே நேரம் ப்ராக்டிகல் செய்கிறதுக்கான பேசிக்ஸையும் பார்த்துட்டு மெயின் ஃபோக்கஸ்டாக ப்ராக்டிக்கலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அப்படி ப்ராக்டிகல்ஸ் நிறைய செய்ய செய்ய அந்த
அதோட ரிலேட்டடான தியரிஸ் ஈஸியாக எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா கொஷின்ஸ் கொஞ்சம் என்ன மாதிரி வருதுன்னு பார்த்து அந்த கொஷின்ஸ்ல இருந்து நாங்கள் ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஏன்னா கொஷின் பேஸ்டாக படிக்கிற நேரம் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஈஸியாக விளங்கிடும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இப்போ ப்ராக்டிக்கல் நிறையா செஞ்சு பார்த்துருப்போம். அப்போ எங்களுக்கு ஈஸியாக அந்த தியரியை பிக்அப் பண்ணலாம். ஜென்ரலாக நாங்கள் ஆஃபீஸில் ஆன் ஜாப்ல என்னென்னலாம் பாவிக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்களை கான்செப்ட்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரிஞ்சா, கன்ஃபிகரேஷன்ஸ் ஒழுங்காக தெரிஞ்சா, மிச்சம் இருக்க அந்த எக்ஸாம் பேஸ்டான டாபிக்ஸை ஈஸியாக படிச்சுட்டு நாங்கள் குவிக்லி அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை கெயின் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் அந்த புக்ஸ் மூலமாக படிக்கிறான்னு அதில் இருக்க எல்லா சிலபஸில் இருக்க அவ்வளோத்தையும் ஃபுல்லாக வேர்ட் பை வேர்ட் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறதுல தான் அரௌண்ட் 1 year to 1.5 year மேலே அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதிலே டயர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயினாக இருக்க அந்த மிச்சம் இருக்க விஷயங்கள் சிசிஎன்பி லெவலுக்கு தேவையானது அதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட் போட வேண்டி இருக்கும். ஸோ சிசிஎன்பி லெவலுக்கு நிறைய எஃபர்ட் போடுங்க. சிசிஎன்ஏ லெவலுக்கு கொஞ்சம் குவிக்லி ஆன் ஜாப்ல நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதுகளை படிச்சுட்டு மிச்சம் இருக்கிறது சிசிஎன்பி லெவலுக்கு பாருங்க. ஓகே, இப்போ மெயின் டாபிக்ஸ்னு பார்த்தோன்னா அதில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் ஐபி அட்ரஸ் கல்குலேஷன்ஸ்னு இருக்குது. இப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எல்லாம் அதில் இன்க்ளூடடாக இருக்கும். ஐபி அட்ரஸ், அடுத்தது ப்ராக்டிக்கல் பேசிக் கன்ஃபிகரேஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறது, நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு பேக்கெட்ரேசன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எங்களோட லேப் என்வாயர்மெண்ட் ரியலி ஆன் ஜாப் எப்படி ரவுட்டர்ஸ் ஸ்விட்சர்ஸ் எல்லாம் இருக்குமோ நெட்வொர்க்கிங்கில் அந்த மாதிரி அந்த எல்லா டிவைஸுமே பேக்கெட்ரேசர்ங்கிற சாஃப்ட்வேரில் நாங்கள் கன்ஃபிகர் பண்ணி அவுட்புட் என்ன வருது, எந்தெந்த கமாண்ட் எப்படி வேலை செய்யும் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அப்போ சிமுலேட்டரில் நாங்கள் பேக்கெட்ரேசரில் இன்ஸ்டால் பண்ணி அந்த டிவைசஸ் எல்லாம் கன்ஃபிகர் பண்ணி அவுட்புட் சக்ஸஸாக இருந்தால் ரியல் என்வாயர்மெண்ட்டில் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் VLAN இருக்குது. நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் கன்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ஐடி இருக்கலாம், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு VLAN கிரியேட் பண்ணி அவங்கள வேறு குரூப்பாக நாங்கள் அசைன் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் அந்த VLAN டாபிக்ஸ் செஷன்ஸில் வரும். மற்றது ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு கம்யூனிகேஷன் நடக்கணும்னா உங்களுக்கு ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது ரவுட்டிங் செஷன்ஸில் வரும். அப்புறம் நெட்ஒர்க் டு நெட்ஒர்க் சில பேருக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும், சில பேருக்கு நாங்கள் பெர்மிஷன் பிளாக் பண்ணணும். அப்படி எங்களுக்கு வேண்டிய மாதிரி நாங்கள் கன்ஃபிகரேஷன் பண்ணிக்கொள்றதுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அது ஆக்சஸ் லிஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவங்களோட கம்பெனிக்கு உள்ள இருக்க நெட்ஒர்க் டிவைஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரைவேட் ஐபி ரேஞ்சுன்னு யூஸ் பண்ணுவோம். அதே ஐபி ரேஞ்சை வெளியே இன்னொரு கம்பெனிலையும் அதே ப்ரைவேட் ரேஞ்ச் ஐபிஸ் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து வார ஐபி அட்ரஸ் டெலிஃபோன் லைன் மூலமாக வாரது பப்ளிக் ஐபியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா கம்பெனிக்கும் வேறு பப்ளிக் ஐபிஸ் வரும். ஸோ இந்த ப்ரைவேட் ரேஞ்ச் எப்படி பப்ளிக் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் ஆகுதுங்கிறது நாங்கள் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் பண்ணணும்னா DHCPன்னு டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்னு இருக்குது. அதில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அவங்களோட எக்ஸாம்ஸுக்கான மெயின் கான்செப்டாக நீங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் ஃபர்தராக இந்த லேப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆன் ஜாப்ல ஒரு நெட்வொர்க் அட்மினாவோ ஜூனியராவோ நீங்கள் சேர்றீங்கன்னா அங்கேயுமே இந்த டாபிக்ஸ் தான் வரப்போகுது நீங்கள். ஓகே, இது தெரியும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இதை ஒழுங்காக படிச்சுட்டு மிச்சம் இருக்க கான்செப்ட் எல்லாம் தியரி வைஸாக இருக்கும். அது சின்ன லேப்ஸாக இருக்கும். அதுகளில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சமாக செஞ்சு பார்த்தாலும் ஈஸியாக விளங்கிடும். ஏன்னா இதுகள் தெரியும்னா அதை ஈஸியாக பிக்கப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபுல் பிளேலிஸ்ட்லையும் ஃபுல்லி நான் தமிழ்லேயே இந்த கோர்ஸ் ஃபுல்லாக எப்படி பேக்கெட் ரேசரில் செய்கிறது, கமாண்ட்ஸ் எப்படி வரும் எல்லாமே சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு ஈஸியாக இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை கெயின் பண்ணலாம். ஓகே, சிசிஎன்ஏக்கு ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் இருக்குது. அதாவது லோக்கல் மட்டும் இல்லாமல் ஃபுல்லி அரவுண்ட் த வேர்ல்ட் இந்த சிசிஎன்ஏங்கிறது ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் உள்ள கோர்ஸ். ஓகே, அதை ஈஸியாக
சரியான வழியில் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக கெயின் பண்ணலாம். ஓகே, அண்ட் சிசிஎன்பி லெவல் எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அது இன்னும் பெரிய அளவில் ரீச்சாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட எஃபர்ட்டை பேசிக் எஃபர்ட்டை சிசிஎன்ஏக்கு போட்டு மெயின் எஃபர்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் சிசிஎன்பி செய்கிற நேரம் ட்ரை பண்ணணும். ஓகே, ஏன்னா சிசிஎன்ஏலேயே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எஃபர்ட் போட்டு புக்ஸ் மூலமாகவோ நிறைய படிக்கிறேன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சிசிஎன்பி லெவலுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்காது மைண்ட். ஸோ இதில் இருக்க லேப் கமாண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம். கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக விசிட் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸ் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் பண்ணலன்னா ஜஸ்ட் $3 தான். குளோபலி அந்த $3 ஒரு பெரிய காஸ்ட்டாக இருக்காது. அவங்களுக்கு இமெயில் மூலமாக கண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்கிறோம். ஓகே, குட் லக் சிசிஎன் எக்ஸாம் சர்டிஃபிகேட்ஸ் ரன் பண்ணுறது. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ. ஆன்லைன் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணணும்னாலே எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். ஓகே.